Hi all, welcome to Home Food Feast. இன்னைக்கு சூப்பர் ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ மில்லட் ரைஸ். மில்லட்ஸ் எப்படி குக் பண்ணணும் உதிரியாக உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேங்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் அதாவது திணை தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் எடுத்திருக்கேன். 3-4 டைம்ஸ் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா கழுவியாச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 40 to 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்கான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் அந்த திணையை. இந்த மெஷரிங் கப்பில் தான் நம்ம மில்லட் சேர்த்தோம். ஸோ அதே மெஷரிங் கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளந்து ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி தான் சேர்க்க போகிறோம். கரெக்டான ஒரு மெஷரில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா இது நல்ல உதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். சப்போஸ் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா இது ரொம்ப குழஞ்சி போய் அது சரியாக வராமல் போயிடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் ப்ளஸ் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு. ஸோ இது லிட் போட்டுட்டு இது ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். வெறும் 2 விசில்ஸ் மட்டும்தான் நம்ம விட போகிறோம். இதுக்கு நான் 2 சின்ன சைஸ் புளிப்பு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெரைட்டியாக இருந்ததுன்னா 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் எடுத்தோம் இல்லையா, அந்த மாங்காய் நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பீனட், கொஞ்சமாக கறி லீஃப், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கியூமன் சீட்ஸ், 2 பச்சை மிளகா, அப்புறம் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் சாப்பாக சின்னதாக நறுக்கினது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கியூமன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் இந்த ரெட் சில்லிஸும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், பொடியாக சாப் பண்ணி ஜிஞ்சர் சேர்த்துக்க போகிறேன். ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பெருங்காயமும் இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ துருவின மாங்காய் சேர்த்துக்கலாம். 3 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் வதக்கினா போதும், இல்லைன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த திணை நல்லா வெந்திருக்கு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. இது ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆற வச்ச திணை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான திணை மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் மேங்கோ மில்லட் ரைஸ் உங்கள் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பர் டேஸ்டியாக வரும். உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hit the bell icon to get notified whenever I upload a new video. See you guys in the next video. Bye bye.